ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் அவியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவியல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தவரங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் நாளையாக எடுத்துக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணது எல்லாமே நாட்டு காய்கறிகள் தான். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொம்பு அவரைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது நீர் பூசணிக்காய், அடுத்தது வாழைக்காய், பாகற்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் யூஸ் பண்ணி அவியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இது கூடவே உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இது கூடவே கடைசியாக வந்து மாங்காய் ஆட் பண்ணுங்கள். மாங்காய் சீக்கிரமே வெந்துடும், அதனால் நீங்கள் கடைசியாக தான் மாங்காய் ஆட் பண்ணணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய்கறிகள் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது பேஸ்ட்டாக இருக்கணும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. காய்கறிகள் இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு காய்கறிகள் வெந்திருக்கணும். ரொம்ப அதிகமாக வெந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து இருக்கட்டும். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தயிர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. தயிர் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் வந்து நம்ம அடுப்பு ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, 2 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அவியலில் எடுத்து மாற்றிக்கலாம். அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாட்டு காய்கறிகள் யூஸ் பண்ணி அவியல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அடைக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து அவியல். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.